ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா +1 இருக்க ஊரக பொருளாதாரம்ன்ற லெசனில் இருக்க முக்கியமான ஸ்கீம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருக்க எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பான முறையில் வந்துடும். மேட்ச்சில் கேட்குறாங்க, டேரக்ட் கொஷினும் கேட்குறாங்க. 70 திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க டேரெக்டாக கேட்குறாங்க. அது வந்து ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, 80 அந்த மாதிரி கண்டிப்பான முறை எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி. ஓகேவா, அதை நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம கிளியராக பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும், அடுத்து திரும்பி படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவங்க கிளியராக பார்த்துருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் திட்டம். இது வந்து எல்லாத்துக்கும் படிக்க டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க 20 நிமிஷத்துக்கு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 20 நிமிஷமா 20னா 2000 போட்டுக்கோங்க. அப்போனா 20 நிமிஷம் திட்டம் 25 மைனஸ் பண்ணிக்கோங்க. 25 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 20, 25 மைனஸ் பண்ணால் 1975. ஓகேவா, 20 நிமிஷம் திட்டம். அப்போ 20 நிமிஷம் திட்டம்னு பார்க்குறீங்க கொஸ்டின்னா நமக்கு ஆன்சர்லாம் தெரில. சரி, ஓகே, 20 தான் 25 மைனஸ் பண்ணுறோம். 1975. அப்போ 20 நிமிஷம் திட்டம்னா 25 மைனஸ் பண்ணணும், 1975. ஓகேவா, 20 நிமிஷத்தில் 1975. அது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா பழைய எடிஷனில் 1976 இருக்கும். இந்த புது எடிஷன் 1978 1980 நான் வச்சுக்கோங்க. அது ஆப்ஷனில் 2 இருந்தாலும் போட்டுக்கோங்க. 1978 1980 வரைக்கும். ஓகேவா, 7, 8 வந்து என்றைக்குமே 1, 7 தான் 8 வரும். அது வந்து எப்பயுமே ஒருங்கிணைந்து ஒன்றோடைய ஒன்றா இருக்காங்க. 7, 8 வந்து ஒருங்கிணைப்பாக இருக்காங்க. ஓகேவா, 1978. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ஓகேவா, ஊரக கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து அவங்க இப்போ வந்து காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஊரக இளைஞர்கள்னா வெறித்தனமாக உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. ஊரக இளைஞர்கள் உயிரை கொடுத்து இழைப்பாங்க. காலையில் வெள்ளன 7 மணிக்கு போயிடுவாங்க, நைட்டு 9 மணி தான் வருவாங்க. ஊரக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ட்ரெயினிங் ஹெவியாக இருக்கும் இல்லையா? அப்போ ஹெவியாக இருந்ததுன்னா ட்ரைனிங் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா, அடுத்து வேலைக்கு உணவு திட்டம். காலையில் 7 மணி சாப்பிட்றோம், நைட்டு 7 மணி சாப்பிட்றோம். ஓகேவா, 7 சாப்பிட்றோம். ஓகே, காலையில் 7 மணி சாப்பிட்றோம், நைட்டு 7 மணி சாப்பிட்றோம். பிஃபோர் சன்ரைஸ், ஆஃப்டர் சன்ரைஸ் அது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா, சன்ரைஸ்க்கு அப்புறம் காலையில் சாப்பிட்றோம், அடுத்தது சன்ரைஸ் மறைஞ்சதுக்கப்புறம் 7 மணிக்கு சாப்பிட்றோம். அப்போ 7. ஓகே, அப்போ காலையில் 7 மணி சாப்பிட்றோம், நைட்டு 7 மணி சாப்பிட்றோம். 20 நிமிஷம் திட்டம்னா 2000 25 மைனஸ் 20 நிமிஷம் திட்டம்னா நம்ம 20 நிமிஷம் திட்டம்னு பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் பண்ணுவோம், 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம்னா 1978. 7, 8 வந்து ஒன்றோட ஒன்று இருக்குது, ஒருங்கிணைந்து இருக்குது. 7க்கு அடுத்து 8 ஒருங்கிணைந்து இருக்குது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 இருந்தாலும் போடணும், 1980 இருந்தாலும் ஆப்ஷனில் போடணும். ஓகேவா, அடுத்து ஊரக இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து வேலைவாய்ப்புனா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. காலை 7 மணிக்கு போயிடுவாங்க, நைட்டு 9 மணிக்கு விரித்தனமாக பயிற்சி எடுப்பாங்க. வேலைக்கு உணவு திட்டம் வந்து 7 சாப்பிட்றோம். மார்னிங் 7, நைட் 7, 7 மணி உணவு சாப்பிட்றோம். ஓகே, அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து இப்போ இது அப்படியே இந்த இது அப்படியே இருக்கட்டும், சேர்ந்து பார்ப்போம் இருங்க. இப்போ வந்து இது அப்படியே கண்டினியூவாக அப்படியே கோர்வே நான் வச்சுக்கணும். ஓகேவா, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 80, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு 83, இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 85, 86, ஜவஹர் வேலைவாய்ப்பு வந்து 89. ஜவஹர் ஜவஹர்ன்ற கம்பெனி அவர்கிட்ட வேலை போனால் காலை 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா, காலை 8 மணிக்கு போகிறோம், நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு நீட்டாக வந்துடலாம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போனோம்னா. அது ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா ஊரக வேலை இது அப்படியே கண்டினியூவாக கோர்வே நான் வச்சுக்கோங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 80, நிலமற்றவருக்கு வந்து ஒருத்தவங்க நிலமே இல்லைனா மும்முரமாக வேலை செய்வாங்க. எந்த நிலைமே என்கிட்ட இல்லைப்பா, நான் வெறித்தனமாக வேலை செய்கிறேன்ப்பா, எனக்கு வேலையை மட்டும் உறுதி பண்ணி கொடுங்கன்னா அப்போ வந்து ஊரக வேலைவாய்ப்பு 80, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னா 83, மும்முரமாக வேலை செய்வாங்க. எனக்கு நிலமே இல்லை, வேலைவாய்ப்பு உறுதி பண்ணால் நான் மும்முரமாக வேலை செய்கிறேன். ஓகேவா, இப்போ 83 இந்திரா ஆவாஸ் அடுத்த 2 வருஷத்தில் வந்து ஆகான்னு வளர்ந்துடுறாங்க. அப்போ 85, 86. ஓகேவா, 85, 86 இது நம்மளா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 80, ஊரக வேலைவாய்ப்பு 80. அடுத்து என் நிலமே இல்லைப்பா, நீ வேலைவாய்ப்பை உறுதி பண்ணி கொடுங்கப்பானா மும்முரமாக வேலை செய்கிறேன். அப்போ 83. அடுத்த 2 வருஷத்தை பார்த்தா ஆகா ஓகோன்னு வளர்ந்துடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேலையும் கிடச்சிருச்சு, நிலம் இல்லை, வேலையை உறுதி பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகான்னு வளர்ந்துருக்காங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனா. அப்போ 85, 86. ஜவஹர்ன்ற கம்பெனி வேலைக்கு போனோம்னா காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தில். ஓகேவா, அடுத்து நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் வந்து 2006, 100 நாள் வேலை திட்டம் வந்து 2006 எல்லாருக்கும் தெரியும். பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. கிராமத்தில் வந்து நைட்டு 10 மணி ஆனால் கதவை சதக்குன்னு பூடிடுவாங்க, கதவை சதக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டப்புன்னு. ஓகேவா, சதக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டம்முன்னு சதக்குன்னு அடிக்கும்ல, அது வந்து பிரதம கிராம சதக்குனா 10, இல்லாட்டி சதம்னு அடித்தா நான் வச்சுக்கோங்க. சதம்னா 100 போடுறேன், சதம் சும்மா ஷார்ட்கட் தானே, சதம் 10. ஓகேவா, ஏன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்படிலாம் கொடுக்க போகிறது இல்லை, 2 இப்படிலாம் ஆப்ஷன்லாம் வராது. ஓகேவா,
அப்புறம் சதக்குனா சதம் சென்டிமீட்டர். கிராமத்தில் கதவை சதக்குன்னு போட்டுவாங்க 10 மணி ஆனால், அதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்து வந்து அஞ்சலி வந்து நிறமாக இருக்கா, ஓகேவா? பாரத் நிர்மலம் வந்து அஞ்சலி நிறமாக இருக்கான்னு வச்சுக்கணும். அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு அஞ்சலி நிறமாக இருக்குன்றதா மறுசீரமைப்பு பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேர்த்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஊரக நலத்திட்டம் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் பாரத் நிர்மல் யோஜனா. இது அப்படி எப்படின்னு வச்சோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பாரத் நிர்மலா நலமா நகரத்தில் வாழ்கிறாங்க, ஓகேவா? நகரத்தில் வாழ்கிறாங்க, ஓகேவா? நிர்மலா நகரத்தில் நலமாக வாழ்கிறாங்க. அப்படின்னா பாரத் அப்புறம் 5, ஓகேவா? நிர்மலம் பாரத் நிர்மலம் 2005, நலமான அஞ்சலி நலம். அடுத்து நகரத்தில் வாழ்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ஓகேவா? இப்போ 2005 வந்து என்ன வரணும்? நிர்மலா நலமா நகரத்தில் வசிக்கிறாங்க. அப்போ 2005. அடுத்து ஊரக வாழ்வாதார திட்டம் வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழலாம். ஒன்று அடுத்து உணவு பாதுகாத்துட்டோம். ஒன்று வந்து 3 வேளை உணவு சாப்பிட்றோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா கைஸ்? இது ரொம்ப 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 ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே உணவு தான் 3 வேளை சாப்பிட்ணும். வாழ்வாதாரம் வந்து ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஃபெண்ட் பண்ணி தான் வாழணும். அப்போ ஒன்று அப்போ வந்து 2005 என்ன வரும்? நிர்மலா ஊரகத்தில் நலமாக வாழ்கிறாங்க, நகர்ப்புறத்தில் நலமாக வாழ்கிறாங்க. அப்போ தேசிய ஊரக நலத்திட்டம் பாரத் நிர்மல் யோஜனா. அடுத்து ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ஓகேவா? அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2009, ஓகேவா கைஸ்? ஓகே, இந்த ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்லாம் எடுத்து நம்ம ஷார்ட்கட்டாக போட போகிறோம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல். பை.